ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சவுத் இந்தியன் ஹோம் மேக்கர் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சண்டே குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ரான் பிரியாணி, ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறமா பால் பாயாசம், இந்த ரெசிபிஸ் எல்லாமே இந்த vlogல நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் வந்து ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்காக 6 ப்ரானை வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நம்ம மரினேட் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நல்லா ஊறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்குள்ளே ப்ரானில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் கூடவே கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய மசாலா நம்ம சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் உப்பு, மிளகு, அப்புறம் மஞ்சள் தூள், இது எவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா ஊறினா தான் அந்த மசாலா வந்து ப்ரானில் இறங்கும். ஸோ இது வந்து இருக்கட்டும். அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ப்ரானை வந்து மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனையும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரானில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். ஸோ எல்லாம் நல்லா ஊறுறதுக்கு உள்ள நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இப்போ பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி, இது எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்காக சமைக்கும்போது கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருக்காது. கடைசியில் நம்ம வந்து வேலை முடிஞ்சதும் நியூஸ் பேப்பரோட தூக்கி போட்டுடலாம். ஸோ கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் நமக்கு. ஸோ அடுத்து வந்து பிரியாணிக்கு தேவையானதும் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுருப்பேன். 2 தக்காளி, அப்புறம் 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கை அளவு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா மின்ட் லீவ்ஸ் ஒரு கை அளவு எடுத்து வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வெங்காயம் வந்து தயிர் பச்சடிக்கு நான் கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன் அந்த பவுலில். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே விளையாடிட்டுருக்காங்க. ஸோ விளையாடுறதுக்காக தாமரைப்பூ கேட்டிருந்தாங்க, வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. தாமரைப்பூ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த ப்ரான் எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் பிரியாணிக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன்ல, அது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரியாணியில் சேர்த்தா தான் அந்த ப்ரான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து அதே எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரைக்காக மசாலா தடவி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரானையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ தட் நமக்கு வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகாது, அதனால தான். ஸோ அது வெந்துட்டுருக்கவுமே நான் வந்து பிரியாணி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடிகனத்தை பாத்திரம் எடுத்துருப்பேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருப்பேன். இதுக்கு கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த நட்சத்திரப்பூவோட இதழ், இதெல்லாம் சேர்த்துருப்பேன். இப்போ ஒரு பர்னரில் பார்த்திங்கன்னா முட்டை வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ப்ரான் அடுத்த செட் போட்டிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்துடலாம். ஸோ ப்ரான் ஃப்ரை வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரானை எடுத்துகிட்டு அடுத்தது பாயாசம் பண்ணுறதுக்கு வந்து முந்திரி திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நெய் விட்டுருப்பேன், அதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து வறுத்துட்ருப்பேன். நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்குறேன். இந்த பால் பாயாசத்துக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி முழுசாகவே போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி மிக்சியில் 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதானோன்னே தக்காளி சேர்த்துருப்பேன், 2 தக்காளி சேர்த்துருப்பேன். இன்னும் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்போட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மல்லி புதினா வச்சுருந்தோம்ல கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. அடுத்தது நம்ம ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இதில் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுறேன். இனி ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரைஸை சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவு பாலும் சேர்த்துடலாம். டோட்டலாக இது பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் 1 கப் அளவு மட்டும் இப்போ அதில் எடுத்து ஊற்றிட்டு நான் குக்கரை மூடி மீடியமில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டுக்க போகிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 3 கப் அளவு தண்ணி வந்து அளந்து சேர்த்துடலாம். நான் வந்து அளந்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி, அதை தான் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி 1/2 கப் அளவு ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளவே நம்ம வந்து தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம கமன்னு இப்போவே வாசனை வருது. ஃபைனலாக இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இனி இதை ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி எல்லாமே வந்து ஓரளவு வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி பாக்கி இருக்குது. அந்த டைமில் ரைஸ் உடஞ்சிடாமல் கவனமாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நம்ம வந்து தம்மில் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு ஓரங்களில் வந்து வச்சு சீல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டீம் வெளியே போகாமல் ரைஸ் வந்து நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து பாயாசத்துக்கு வேக வச்சுருந்தோம்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு.
ஸோ நான் வந்து ரைஸை வந்து உடைக்காமல் போட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பட்டுலா வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி அதை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மிக்சியில் 2 சுற்று சுற்றிட்டு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா சூப்பராக மேஷ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த 1 லிட்டர் பாலில் வந்து மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1 லிட்டர் பாலில் 1 கப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ரைஸை வேக வைக்கிறதுக்காக. மிச்ச பாலை இதில் சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காவை தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும் இது பாயாசத்துக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ அது சுகர் கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வரும் இந்த பாயசம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு. நம்ம அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி வந்து ரீச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ குக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிச்சனில் வேலை முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ்வையும் அப்படி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தினமும் இப்படி க்ளீன் பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்டவ் ஏரியா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 5 மினிட்ஸ் தம் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தேன், அந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து பொல பொலன்னு வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கூடவே நம்ம வந்து தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பால் பாயாசம், முட்டை, ப்ரான் ஃப்ரை, இது எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னமா சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஜம்முன்னு ஒரு லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த குக்கிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.